எங்கள் துறையினுடைய சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய பழம்பெரும் மூத்த பேராசிரியர் அனந்தராஜன் ஐயா அவர்களே, சமயம் தத்துவம் மற்றும் மனிதநேய சிந்தனை புலத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் முத்துமோகன் அவர்களே, காந்தி சிந்தனையுடைய துறைத் தலைவர் பேராசிரியர் ஆண்டியப்பன் அவர்களே, எங்கள் குலத்தினுடைய மதுரை கல்லூரியுடைய பேராசிரியர் மாணவர்கள், அமெரிக்கன் கல்லூரிய பேராசிரியர், அருணானந்தனுடைய பேராசிரியர் மாணவர்கள், எம்பில் மாணவர்களே, சமய தத்துவம் மற்றும் மனிதநேய சிந்தனை புலத்தினுடைய முனைப்பட்ட மாணவர்களே, முதுகலைப்பட்ட மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவிப்பது மிக்க மகிழ்ச்சியோடாக இருக்கின்றேன். தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் சென்னை வாய்மொழி இலக்கியங்களுடைய வாய்மொழி சமயத்தின் அந்த பதிவுகளைத்தான் செவ்வியல் இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டு அதை செம்மைப்படுத்தி இருக்கின்றன. அதுவும் எப்படி செம்மைப்படுத்தி இருக்கின்றன என்றால், அந்த இலக்கியங்கள் அந்தந்த நாட்டு இலக்கியங்கள் எழுந்த அந்த சமுதாய சூழலை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு மேல் அங்கு இருக்கின்ற சமய எழுச்சிகளினுடைய தடத்தினை உள்வாங்கிக் கொண்டு அந்த சமய எழுச்சி மூச்சினை பெற்று மேல் வருகின்றது. மூச்சுக்கள் தான் அப்பொழுது ஆரம்பமாகின்றது செவ்வியல் இலக்கியங்கள் என்றுதான் நான் சொல்ல விளைகின்றேன். அந்த நிலையில் சங்க இலக்கியங்களை நாம் தொட்டு புரட்டினோம் என்றால், அங்கு இருக்கின்ற பல கடவுளுடைய வழிபாடுகளை பார்த்தோம் என்றால், பெயர்கள் அங்கு இருக்கின்ற நிலைகளை பார்த்தால், அங்கு சங்க இலக்கியங்களில் சமயம் என்ற ஒரு நிறுவன அமைப்பு கிடையாது. சமயம் சார்ந்த சமயம் என்ற சொல்லாட்சி கிடையாது, நிறுவன அமைப்பு கிடையாது. எனினும் அந்த சமயத்தினுடைய சாயல் மிகவும் நெடிதாக இருக்கின்றது. அதற்கு காரணம் ஆரியத்தினுடைய வரம். சமூக பண்பாட்டு அரசியல் தளத்தில் சமயம் ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்தி, வருணம், சக்தி என்பவற்றை கட்டமைத்துக் கொண்டு, ஜாதி என்பவற்றை கட்டமைத்துக் கொண்டு தம்மோடு கைகூட்டி அழைத்துச் செல்கின்றது சமயம். அல்லது துணை நிற்கின்றது என்று கூட கூறலாம். வர்ண பாகுபாட்டின் செயல்களுக்கும் செயல் விளைவுகளுக்கும் இந்த சமயம் இடம் கொடுக்கின்றது. சமூக உடைச்சல்கள், உளவியல் சிக்கல்கள், சமூக இறுக்கங்கள் இவற்றை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு சமயம் துணை புரிகின்றது. இவற்றுள் முக்கியமானது செவ்வியல் காலமான தொடக்க சூழலில், தமிழ் பண்பாட்டு சூழலில் தமிழகத்தின் தேசிய பண்பாட்டு தனித்தன்மைகளை, அதனுடைய தனி அடையாளங்களை கிடைத்துவிட்டு பெருந்தேசியம் அல்லது இந்திய பெருந்தேசியம் என்று கட்டமைக்கும் உந்துசக்தியாக தமிழ் எழுச்சி அமைகின்றது. சமயம் என்பது ஒரு நிறுவனம். அதில் பல பண்பாடுகள் அடங்கி கிடக்கின்றன, குட்டி கிடக்கின்றன. அதில் பலவித விளக்கங்கள் எழுகின்றன, அதன் அடிப்படையில் விவாதங்கள் எழுகின்றன, அதில் கருத்தியல்கள் பிறக்கின்றன என்று ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டது சமயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கமைப்போ அல்லது அந்த நிறுவன கட்டமைப்போ சங்க இலக்கியத்தில் கிடையாது. மேலும் இந்த நிலையில் சொல்வதாக இருந்தால், என்னை பொறுத்தவரை இந்த சபை கடவுள் என்று ஒன்று உண்டு. இந்த கடவுள், இந்த உலகத்தை படைத்தவன் கடவுள் என்று ஒரு பேர் உண்மை ஏற்றுக்கொண்டு அதிகாரமும் இருமூச்சாக நீங்கிக் கொண்டிருக்கிறது தத்துவத்துறை. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த சமயத்தை தோற்றுவித்தவன் மனிதன். அப்படி என்றால் தொன்மம் என்ற முருகனுடைய தொன்மகாரத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், அது யார் தோற்றுவிட்டது என்பதற்கு உங்களுக்கே பதில் தெரியும். கடவுள் தான், மனிதன் தான் கடவுளுடைய வரலாற்றை எழுதுகின்றான். மனிதகுல வரலாறு கடவுளுடைய வரலாற்றை படைக்கின்றது என்பது ஒரு கருத்தாக பதிவு செய்ய உண்மையில் தானாக உருவாகவில்லை, மனிதன் உருவாக்குகின்றான். தன்னை பற்றி நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சரியான ஒரு மாணவனா, சரியான ஆசிரியரா, சரியான சிறந்த குடிமகனா, நம்ம சரியான பேரண்ட்ஸ் இது சரியா இருக்குமா, வேர் யார் அப்படின்றத ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளா நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்ம இங்க இருக்கோம் இந்த சமுதாயத்தில். நம்பர் 2, டைம் ரியலைசேஷன். அதுதான் சொல்லவே வந்தேன். டைம் ரியலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அம்மா நான் சொன்னேன் 3 மணினா நீங்க 3 மணி தான். அது என்ன சொல்றாங்க, நம்ம மக்கள் வந்து நம்ம வெள்ளக்காரனா டயத்துல வந்துடாமா, இன்னும் சொல்லிக்கிட்டு வெள்ளக்காரன் மட்டும் நேரத்தில் வருவேன், நம்ம நேரத்தை வரக்கூடாது, ஆரம்பிக்க கூடாதுன்னா 3 மணி நம்ம 3 மணியா தேர்க்கணும். அது 4 மணி 4:10 நானா புறப்பட்டு வந்துட்டேன் அங்கிருந்து. அவர் சொன்னாரு, தமிழாக்கள் வந்து சண்டை புரியாது. என்ன சொன்னாரு, 2 தமிழ் பேராசிரியர் இங்கிருந்து மெயின் கேட் வரைக்கும் சண்டை போடாம போனா
அவங்களுக்கு பெரிய பரிசை கொடுத்து சொன்னாரு. அவங்க போகவே மாட்டாங்க, இந்த மாதிரி தர்க்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா அது டைம் கான்சியஸ் ரொம்ப முக்கியம், டைம் ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். அது நான் பல நேரத்துக்கு அவங்க வேலை மாதிரி நான் இங்கே கான்வெகேஷன் போனால் 10 மணி 9 கால் போனேன் சார், நீங்கள் 10:30 மணிக்கு வருவீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி 10:30 மணி பிள்ளைகளாக வெயிட் பண்ணிக்கிட்டு 10 மணி தான் 10 தான் இருக்குமா, 10:05 என்ன ப்ரெஸ் இருக்காங்க. அது டைம். மூணாவது காஸ்ட் ரியலைசேஷன், இறைத்தன்மையோட எதை தொடங்கினாலும் டு ஸ்டார்ட் ப்ரேயர், சாமியை கும்பிட்டு தான் தொடங்கணும். எதுனாலும் அமெரிக்கா நாளில் சொன்னாங்க, நாங்கள் பேராசிரியர் 3 அமைப்பு தான் இருக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், 3 பிரிவு. ஒன்றும் அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி நுழைஞ்சோன்னா ஒரு சேப்பல் இருக்கும். சேப்பல்னா அது கிறிஸ்தவ நாடுக்கு நுழைஞ்சு ஒரு சிலுவை போட்டு போகிறதுக்கு சேப்பல் இருக்கும். அதை தாண்டோம்னா ரீடிங் ரூம், இப்போ ரெஸ்ட் ரூம் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் ப்ரேயர். இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த டைமுக்காக அதை சொன்னேன். நான் அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த கொல்லன் நீதியிலே ஊசிவித்த கலந்தோம் வந்து எனக்கு தமிழில் அவங்க இன்னும் சிறப்பாக விஷயங்கள் தெரியாது. 3 நாள் தான் நீங்கள் கடுமையாக போராடி இருப்பீங்க, பேசியிருப்பீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஜென்ரலாக பேசுகிற விஷயத்துல இந்த இலக்கியம் இலக்கணம்னால பயம் பற்றி வாங்கிருந்தேன். அது புரியாத மாதிரி இருக்கிறது. இலக்கணம் சொல்றாங்க, இலக்கியம் சொல்றாங்க, இன்னும் புரியல சரியா. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இலக்கியங்கள் அது பழைய காலத்தில் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கட்டும், எல்லா இலக்கியங்களும் நமக்கு சொன்ன செய்தி என்ன